Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE Maths 12th exercise 2.2ல sum number 1. Prove that 3 sin inverse of x is equal to sin inverse of 3x minus 4x cube. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்து RHSன்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா RHS வச்சு LHSன்னு ப்ரூவ் பண்ணலாம். இங்கே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 4x கியூப் அப்படின்னு இருக்குது. இங்கே இந்த எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நான் ஒரு நேம் கொடுத்துக்க போகிறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் சைன் டீட்டான்னு எடுக்க போகிறேன். ஏன் இங்கே சைன் டீட்டான்னு எடுக்கிறேன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து சைன். ஸோ சைன்னே எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் நம்ம எடுப்போம். இதிலிருந்து நான் டீட்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டீட்டா ஈக்குவல் டு சைன் இந்த சைட் போகும்போது இன்வர்ஸ்ன்னு ஆகிடும். அப்போ டீட்டான்றது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் ரிமெம்பருக்கு. இப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு எடுத்தேன்ல, இப்போ இதில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3xக்கு பதிலாக சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா, எக்ஸ் கியூப் பதிலாக சைன் கியூப் டீட்டான்னு ஆகிடும். இப்போ நம்ம பார்க்குறப்ப இது என்ன ஒரு ஃபார்முலாக்குள்ளே இருக்குன்னா, அதாவது சைன் 3 டீட்டா ஃபார்முலாவை யோசிக்கணும். சைன் 3 டீட்டான்றது என்னது? 3 சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா அப்படின்னு இருக்கு. இது அப்படியே எக்ஸாக்டாக சைன் 3 டீட்டாவாக இருக்கா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்? அதை சைன் 3 டீட்டான்னு மாற்றிக்கலாம். அப்போ அதுக்கு பதிலாக சைன் 3 டீட்டான்னு போட்டேன். இப்போ எப்பயுமே இன்வர்ஸும் சைன் ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்க என்னது? நம்மளுக்கு 3 டீட்டா மட்டும் இருக்கும். இப்போ டீட்டாக்கு நம்ம எக்ஸுக்கு நேம் கொடுக்குறப்பயே டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போமா? டீட்டாவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பார்த்தோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஹென்ஸ் இந்த சம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் இது. அடுத்த சம் பார்க்கலாம்.